இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, பொறுமையோடு இருங்கள் என்ற தலைப்பின் கீழாக, அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 12:14. புலவர் ஒருவர் ஒரு ஊருக்கு வந்தார். அங்கு ஏற்கனவே ஒரு புலவர் இருந்தார். அவரை பற்றி கேள்விப்பட்ட இவர், என்னிடம் விவாதம் செய்ய தயாரா என்று கேட்டார். சரி என்று சம்மதித்த உள்ளூர் புலவர், இருவரும் சந்திக்க வேண்டிய இடத்தையும் நேரத்தையும் வெளியூர்காரரிடம் கேட்டுக்கொண்டார். இருவரும் சந்திக்க வேண்டிய நேரத்தில் உள்ளூர்காரர் வேண்டுமென்றே தன் வீட்டை பூட்டிவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார். காத்திருந்த வெளியூர்காரர் கோபத்துடன் உள்ளூர்காரர் வீட்டிற்கு வந்தார். அங்கே வீடு பூட்டி இருந்ததுனால ஒரு சுண்ணாம்பு துண்டை எடுத்து கதவில் மடக்கழுதை என்று எழுதிவிட்டு போய்விட்டார். உள்ளூர்காரர் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தார். மடக்கழுதை என்று கதவில் எழுதப்பட்டிருப்பதை கண்டார். நேராக வெளியூர் புலவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். இவரை கண்ட அந்த வெளியூர் புலவர் விஷமத்துடன் புன்னகை செய்தார். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புலவரே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தங்களுடன் விவாதம் செய்ய வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காய்கறி வாங்க கடைக்கு சென்று விட்டேன். வீடு திரும்பி வந்தபோது நீங்கள் என் வீட்டு கதவில் உங்கள் பெயரை எழுதியிருந்ததை பார்த்தேன். அதை பார்த்ததும் தாங்கள் நினைவுக்கு வந்தது. ஓடோடி வந்தேன் என்றார் அமைதியாக. கோபத்தினால் நாம் எழுதியதை வைத்து நம்மை நாமே மடக்கழுதியாக்கி கொண்டோமே என்று வெளியூர்காரர் வருத்தம் அடைந்தார். நாம் சொல்லும் செயலும் நம்மையே திருப்பி தாக்கிவிடுகின்றன. இயேசுவோடு யூத குருமாரர் பல சமயங்களில் விவாதம் செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை எவரும் வென்றதில்லை. கோபப்படாமல் சிந்தித்தால் தெளிவாக விவாதம் செய்ய அவரால் முடிந்தது. ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அதனால் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளின் வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு பொறுமையின் எல்லையை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படி உடைய திவ்ய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.